நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களும் சந்தித்துள்ளது. சென்னையை சுற்றியுள்ள மாவட்ட மக்களை காத்ததைப் போல தூத்துக்குடி மற்றும் நெல்லையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்ட மக்களையும் தமிழ்நாடு அரசு காக்கும் என்ற உறுதியை நான் முதலில் அளிக்கிறேன். கடுமையான மழைப்பொழிவு 17 மற்றும் 18 தேதிகளில் ஏற்படும் என்பதை சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் 17ஆம் தேதி அறிவித்தது. வானிலை ஆராய்ச்சி மையம் சொன்ன பழைய மழை அளவுக்கு பல மடங்கு அதிகமாக மழை பொழிவு இருந்தது. இதனால் இந்த மாவட்டங்களில் வரலாற்றில் இதுவரை பதியப்படாத அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. எடுத்துக்காட்டாக காயல்பட்டினத்தில் 94 சென்டிமீட்டர் மழை. அந்த பகுதியே வெள்ளைக்காடானது. ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்தது எல்லாம் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஒரு சில இடங்களில் 1871ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிக மழை பெய்துள்ளது. அதன் காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களின் பல வட்டங்களில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தாமிரபரணி ஆற்றிலும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் திருவைகுண்டம், ஏரல், தூத்துக்குடி நகரங்களில் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை நமக்கு சற்றே தாமதமாக கிடைத்தாலும் அதில் அளித்துள்ள அளவை விட அதிகமாக மழைப்பொழிவு ஏற்பட்ட சூழ்நிலையிலும் தமிழ்நாடு அரசு முன்கூட்டியே பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருந்தது. மழைப்பொழிவு கடுமையான உடனேயே 10 அமைச்சர்கள், 10 இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்கள் அங்கே மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மாவட்ட வாரியாக இந்திய காவல் பணி அதிகாரிகள் மீட்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் நியமிக்கப்பட்டார்கள். அருகிலுள்ள மாவட்டங்களில் இருந்து தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினர் வீரர்கள், படகுகள், உபகரணங்கள், 375 வீரர்கள் கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் 15 குழுக்கள், 275 வீரர்கள் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் 10 குழுக்கள் களத்தில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதலாக மீட்பு பணிகளை விரைவுபடுத்த தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையில் பயிற்சி பெற்ற 230 பேர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமின்றி நமது இராணுவ வீரர்கள் 168 பேர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். முன்னெச்சரிக்கையாக இதுவரை 12,653 பேர் மீட்கப்பட்டு 141 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உணவு, குடிநீர், மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பெருமழையினையும் அதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளையும் நடைபெறும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளையும் நானும் தலைமைச் செயலாளர் அவர்களும் பல முறை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியாளர்களோடு காணொலி வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் அவ்வப்போது கண்காணித்து வருகிறோம். கடந்த 19ஆம் தேதி அன்று இரவு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை புதுடெல்லியிலே சந்தித்து தமிழ்நாட்டில் நிகழ்ந்துள்ள 2 பெரிய வெள்ள பாதிப்புகளுக்கு தேவைப்படும் நிதியினை தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக வழங்கிட கோரிக்கை மனுவை அளித்துள்ளேன். தென் மாவட்டத்துக்கு மட்டும் 2000 கோடி ரூபாயை முதல் கட்டமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுள்ளேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுடன்
வீடியோ கால் மூலமாக முகாம்களில் அவர்களுக்கு செய்து தரப்பட்டுள்ள வசதிகள் குறித்தும் வழங்கப்படும் உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் குறித்தும் கேட்டறிந்தேன். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளரோடு இங்கிருந்து பணியாற்றி வரும் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக தகவல்களை கேட்டறிந்தேன். நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் மருத்துவ உதவிகளையும் குறைவின்றி செய்து கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறேன். சென்றடைய முடியாத நிலையில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களின் நிலை பற்றும் அவர்களை மீட்கக்கூடிய அந்த அவசர பணி குறித்தும் என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்தும் கேட்டறிந்து அந்த பணிகளை விரைவுபடுத்தவும் கேட்டுக்கொண்டேன். தண்ணீர் சூழ்ந்துள்ள கிராமங்களில் சிக்கியுள்ள மக்களுக்கு உணவு வழங்கல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவரையும் கேட்டுக்கொண்டேன். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ள கூடுதல் ஹெலிகாப்டர்கள் அனுப்பி வைக்க கோரி ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு கடிதம் எழுதினேன். வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்கும் உணவுப் பொருட்களை விநியோகிக்கவும் விமானப்படையின் 4 ஹெலிகாப்டர்கள், கடற்படையின் 2 ஹெலிகாப்டர்கள் மற்றும் கடலோர காவல் படையின் 2 ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளன. பெருமழையின் தாக்கம் அதிகமாக இருப்பதை கருத்திலே கொண்டு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு கூடுதல் ஹெலிகாப்டர்கள் தேவைப்படுவதால் அதிகபட்ச அளவில் ஹெலிகாப்டர்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் அவர்களும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் பெரும் முயற்சியினாலும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் சிறந்த பங்களிப்பினாலும் வருவாய்த்துறை மற்றும் அனைத்து துறைகளின் ஒருங்கிணைந்த களப்பணியாலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெருமழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட வீடுகளை இழந்த மக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் கால்நடை இழப்பை சந்தித்திருக்கக்கூடிய மக்களுக்கும் தமிழ்நாடு அரசு தேவையான நிவாரணத்தை வழங்கும். இந்த மழை வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகையை ரூபாய் 4 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும், சேதமடைந்த குடிசைகளுக்காக ஏற்கனவே வழங்கப்படும் தொகை ரூபாய் 5000 ரூபாய் 10,000 உயர்த்தி வழங்கிடவும், மழையினால் 33 விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக பாதிக்கப்பட்ட நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 13,500 ரூபாயிலிருந்து 17,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளேன். பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் 33 விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக சேதமுற்றிருப்பின் இழப்பீடாக ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 18,000 ரூபாயிலிருந்து 22,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும், மழையினால் 33 விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 7,410 ரூபாயிலிருந்து 8,500 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கிடவும், 33,000 ரூபாயாக இருந்த எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகளின் உயிரிழப்பு நிவாரணத்தை 37,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும், 3,000 ரூபாயாக இருந்த வெள்ளாடு, செம்மறியாடு உயிரிழப்பு நிவாரணத்தை 4,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும், சேதமடைந்த படகுகள் மற்றும் வலைகளுக்கு நிவாரண உதவிகளை பொறுத்தவரையில் முழுமையாக சேதமடைந்த கட்டுமரங்களுக்கு மீன்பிடி வலைகள் உட்பட 32,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாகவும், பகுதியாக சேதமடைந்த கட்டுமரங்களுக்கு 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாகவும், முழுவதும் சேதமடைந்த வல்லம் வகை படகுகளுக்கு வழங்கப்படும். அதிகபட்ச மானியத் தொகை 75,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாகவும், முழுவதும் சேதமடைந்த இயந்திர படகுகளுக்கு வழங்கப்படும் அதிகபட்ச மானியத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து
7,50,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கிடவும், சேதமடைந்த வலைகளுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளேன். அதிகன மழையின் காரணமாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிக கடுமையாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள வட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக 6,000 ரூபாயாக வழங்கப்படும். இந்த மாவட்டங்களில் உள்ள இதர வட்டங்களுக்கும் மற்றும் கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதை கருத்திலே கொண்டு அங்குள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர்களும் அதிகாரிகளும் இறுதி வரை இங்கேயே தங்கி மக்கள் காப்பு பணிகளில் நிச்சயமாக ஈடுபட இருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாரு? ஆளுநர் வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை டெல்லிக்கு போயிட்டு வர்றாரு. அப்படி போகும்போது தயவு செஞ்சு டெல்லியில் வாதாடி போராடி தேவையான நிதியை வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கோம். சார், இதுவரை மத்திய அரசு சார் இதுவரை மத்திய அரசு நிதி உடனே கிடைக்கும். கொஞ்சம் இந்த வெள்ளத்துக்கு இதுவரை அதுக்கு அறிவிக்கலையே சார். ஒரு நீண்ட விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு, அதையும் சொல்லிடுறேன். நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் எதிர்பார்த்த கேள்வி இது, விளக்கமாக சொல்லிடுறேன். அதாவது ஒன்றிய அரசினுடைய நிதி பங்களிப்பை பற்றி ஒரு விளக்கம் சொல்கிறேன். இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் செலவுகளை சமாளிப்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாநில பேரிடர் நிவாரண நிதி SDRF என்ற நிதி உள்ளது. எந்தெந்த மாநிலத்திற்கு இந்த நிதி எவ்வளோ என்பதை 5 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை ஒன்றிய அரசால் நியமிக்கப்படும் நிதிக்குழு ஃபைனான்ஸ் கமிஷன் தீர்மானிக்கிறது. இதன்படி தமிழ்நாட்டினுடைய SDRFக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி 1,200 கோடி ரூபாய் ஆகும். இதில் 75 விழுக்காட்டை, அதாவது 900 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தர வேண்டும். 25 விழுக்காட்டை, அதாவது 300 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு ஏற்றிட வேண்டும். ஒன்றிய அரசின் பங்கானது ஆண்டுதோறும் 2 தவணைகளில் நமக்கு அளிக்கப்படுகின்றது. அதாவது 2 தடவை தலா 450 கோடி ரூபாய் நமக்கு அளிக்கப்படும். ஒரு இயற்கை பேரிடரின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும்போது இந்த SDRF நிதி போதவில்லை என்றால் அந்த இயற்கை பேரிடரை கடும் இயற்கை பேரிடராக அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து NDRF கூடுதல் நிதி ஒதுக்கப்படும். சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தையும் தற்போது தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருந்த வரலாறு காணாத வெள்ளத்தையும் இவ்வாறு கடும் பேரிடர்களாக அறிவித்து NDRFில் இருந்து கூடுதல் நிதி ஒதுக்கிட வேண்டும் என்று தான் நாங்கள் பல முறை கோரிக்கை வைத்துள்ளோம். இதைத்தான் நானும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நேரில் சந்தித்த போதும் வலியுறுத்தி குறிப்பிட்டிருக்கிறேன், மனுவாகவும் கொடுத்திருக்கிறேன். ஆனால் இன்று வரை இந்த 2 பேரிடர்களும் கடும் பேரிடர்களாக அறிவிக்கப்படவில்லை. NDRFில் இருந்து இதுவரை நமக்கு கூடுதல் நிதி எதுவும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு வந்த 450 கோடி ரூபாய் நிதி என்பது இந்த ஆண்டு நமது SDRFக்கு ஒன்றிய அரசு அளிக்க வேண்டிய 2வது தவணை தானே தவிர கூடுதல் நிதி அல்ல. சவாலான நிதிநிலை சூழல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒன்றிய அரசு இந்த கூடுதல் நிதி தராத போதிலும் மக்களின் நலனை கருத்திலே கொண்டு மாநில அரசு நிதியை செலவிட்டு நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். சென்னையில் நிவாரண உதவிக்கு மீட்பு பணிகளுக்கும் 1,500 கோடி ரூபாய்க்கு கூடுதலாக செலவிடப்பட்டுள்ளது. நான் இன்று இங்கு அறிவித்திருக்கக்கூடிய நிவாரண உதவிகளுக்கும் பணிகளுக்கும் 500 கோடி ரூபாய்க்கு மேல் செலவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமன்றி சேதமடைந்துள்ள சாலைகள், பாலங்கள், குடிநீர் திட்டங்கள், மருத்துவமனைகள், பல்வேறு கட்டடங்கள் போன்றவற்றை சீரமைப்பதற்கும் பெரும் நிதி தேவைப்படும். எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் அதே நேரத்தில் இந்த வெள்ளத்தினால் சேதமடைந்துள்ள பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளை, குறிப்பாக சாலைகள், பாலங்கள், மருத்துவமனைகள், மின் கட்டமைப்புகள் ஆகியவற்றை சீர் செய்யும் பணிக்காக தமிழ்நாடு அரசு உடனடி முன்பணமாக மாநில பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து
250 கோடி ரூபாயை விடுவிக்க ஆணையிட்டுள்ளேன். அதோடு மேலும் தாமதமின்றி இந்த 2 பேரிடர்களையும் கடும் பேரிடர்களாக அறிவித்து ஒன்றிய அரசு NDRF-இல் இருந்து கோரப்பட்டுள்ள நிதியை உடனடியாக விடுவிக்க என்பதுதான் தமிழ்நாட்டின் சார்பிலும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலும் நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். சார் நேற்று இல்லைங்க, நீங்கள் இந்த அணைகளுடைய இருப்பை பொறுத்த மட்டிலே முதல் நாளிலிருந்து எவ்வளவு கன அடி தண்ணீர் திறந்து விடப்படுகிறது என்பதை நாங்கள் அறிவித்து கொண்டிருந்தோம். 45,000 அடி கன அடி தண்ணீர் வருகிற போது சொல்கிறது கேளுங்க, நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல 46 இருக்கிற போது நாங்கள் இங்கே வருகிற போது சுத்தமல்லிக்கு கீழே இது 1,00,000 தொடும் என்பதை அனைவருக்கும், அதுக்கு முன்னாலே வெள்ளப்பெருக்கு வருகிறது என்பதை அனைவருக்கும் நாம் குறுஞ்செய்தி மூலமாக முழுமையாக தெரிவித்திருக்கிறோம். அதற்கு பிறகு இரவு கடுமையாக தொடர்ச்சியான மழை வருகிற போது 1,00,000 கன அடி வேலைக்கு தண்ணி வருகிறது. நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்த காரணத்தால் தான் தாமிரபரணி ஆற்றினுடைய கரையோரத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு போயிருக்கிறோம். நீங்கள் குறிப்பிடுவதைப் போல இல்லை இல்லை, நான் பதில் சொல்ல முடியல. குற்றச்சாட்டு சொல்கிறது யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் உண்மை நிலைமை என்னென்னா, சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இன்னொன்று சொல்ல சார், நாங்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் செய்தி நீங்கள் வேண்டுமானால் குறுஞ்செய்திகள் இல்லை அத்தனை இல்லை சார், நீங்கள் கரையோர மக்களுக்கு அறிவிப்பே இல்லாமல் இருந்து நான் சொல்கிறத உங்களுக்கு கேட்குறேங்க. நீங்கள் சொல்வதைப் போல கரையோர மக்களுக்கு எந்த விதமான அறிவிப்புமே இல்லாமல் இருந்தால் 1,00,000க்கு மேல் 1,40,000 கியூசெக்ஸ் கன அடி தண்ணீர் வருகிற போது எவ்வளோ பெரிய உயிரிழப்பு வந்திருக்க வேண்டும், நீங்களே பாருங்கள். இல்லை சார், இப்போ இல்லை, நாங்கள் முழுமையாக சொன்னதுனால தான், நீங்கள் முழுமையாக நம்ம சொன்னதுனால தான் பல பேர் அங்கே இருந்து ஏறத்தாழ நீங்கள் மேற்பட்டிருக்காங்க சார். இப்போ இல்லை சார், அவங்க வரல, நீங்கள் அவங்களாம் விரும்பி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பொருளோடு இருக்கிறாங்க. சார், இப்போ தாமிரபரணி ஆற்றில் நான் கேட்குறேன், 2000 நான் பதில் சொல்றேன். 2015 இல்லை நீங்கள் 2015 செம்பரம்பாக்க ஏரி மனசில் வச்சுட்டு பேசுகிறீங்க நீங்கள். அது வரல, இது அது முதல்ல தெரிஞ்சுங்க. இல்லை, முழுமையான இது சொல்லாமல் யாருக்கும் தந்துவிடல. நாங்களே வந்திருக்கோம் நேரடியாக செய்தியாளர் சந்திப்பில் முதல் நாள் இரவு அத்தனை பேர்ட்டையும் செய்தியாளர்கிட்ட கேட்டிருக்கோம். இவ்வளவு கியூசெக்ஸ் தண்ணி வரப்போகுது, பாதுகாப்பான இடங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு உங்களோட ஒத்துழைப்பை கேட்டிருக்கோம். அதை எங்களுடைய கோரிக்கை ஏற்று காவல்துறை, தீயணைப்புத்துறையினுடைய கோரிக்கை கேட்டு பல பேரை அங்கிருந்து நாங்கள் வெளியேற்றிய காரணத்தால் தான் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதையும் மீறி சிலர் அங்கே இருந்திருக்கிறார்கள். இருந்தவர்களையும் அடுத்த நாட்களிலிருந்து உங்களுக்கு தெரியும் படகுகளை பல்வேறு இடங்களிலிருந்து கொண்டு வந்து காப்பாற்றியிருக்கிறோம். அவ்வளோதான் சார். இப்போ தாமிரபரணி ஆற்று கிளை நதிகளில் வந்து நிறைய அணை கட்டின திமுக தான் நிறைய அணை கட்டியிருக்கு. இப்போ வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எங்கெங்கே தேவைப்படுமோ அதுக்கு உரிய பரிகாரத்தை நிச்சயம் காணும். நிறைய தடுப்பணைகளை நம்ம கொடுத்துருக்காங்க. பிரதமர் எதுவும் உங்களுக்கு பதில் சொன்னாரா சார்? நேரில் பிரதமரை சந்திச்சு வந்திருக்கீங்களா சார்? பிரதமர் உங்களுக்கு எதுவும் பதில் சொன்னாரா நிவாரண நிதி சம்பந்தமா? 20 நிமிஷம் எங்களை உட்கார வச்சு பேசினார். எல்லாத்தையும் விவரமாக கேட்டார், விவரமாக சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் மனுக்கள் இருக்கான்னு கேட்டார், இந்த கொடுத்துருக்க மெமரண்டல் இருக்கான்னு கேட்டார். இருக்குன்னு சொன்னோம். நான் உடனே கவனிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொல்ல முடியும். யார் தூத்துக்குடியில் துப்பாக்கி சுட்டு நடந்தப்போ டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் அவரா? வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு நிவாரணமாக 6,000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதேபோல கன்னியாகுமரி, தென்காசி மாவட்ட மக்களுக்கு நிவாரணமாக 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். வெள்ள நிவாரணமாக ஒன்றிய அரசு உடனடியாக 2,000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் அடிக்கடி டெல்லி செல்லும் ஆளுநர் ஒன்றிய அரசிடம்
தேவையான நிதியை தமிழ்நாட்டு அரசிற்கு பெற்றுத்தர வேண்டும் என்றும் ஆளுநருக்கு அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு நிவாரணமாக 6,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு நிவாரணமாக 6,000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கன்னியாகுமரி, தென்காசி மாவட்ட மக்களுக்கு நிவாரணமாக 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை தமிழ்நாடு அரசே நிவாரணத் தொகை வழங்கி வருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். உடனடியாக ஒன்றிய அரசு தேவையான நிவாரண நிதியை ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.